திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். தென்காசி மாவட்டத்திலும் இடைவிடாது பெய்யும் மழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குற்றால அருவிகளில் வரலாறு காணாத அளவில் வெள்ளப்பெருக்கு. பிரதான அருவி அருகே உள்ள பாலம் மற்றும் கடைகள் சேதம். கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் நெல்லை. சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் மக்கள் அவதி. கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வாய்க்கால் கரை உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். 25க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் அவதியுறும் கிராம மக்கள். சென்னையை அடுத்துள்ள பூண்டி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக அதிகரிப்பு. மணலி, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் மதுரை, திருவாரூர், நாமக்கல், திருப்பூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. பெரம்பலூர், தஞ்சை, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உட்பட 8 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. கனமழையால் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக பருவத் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. இந்தியாவில் ஆண்டுக்கு சராசரியாக 1.25 லட்சம் பேர் சாலை விபத்துகளில் உயிரிழப்பு. முதலிடத்தில் உத்தரப்பிரதேசமும் 2வது இடத்தில் தமிழ்நாடும் உள்ளதாக மத்திய அரசு தகவல். திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது லிப்டுக்குள் சிக்கிக்கொண்ட 7 பேர் உயிரிழப்பு. கவலைக்கிடமான நிலையில் ஒருவருக்கு சிகிச்சை. திண்டுக்கல்லில் தீ விபத்து ஏற்பட்ட மருத்துவமனையில் 3 மாதங்களாக தீயணைப்பு கருவியில் பரிசோதனை செய்யப்படவில்லை. புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் அதிர்ச்சி தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலையில் ஏற்றப்பட்டது பரணி தீபம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. அண்ணாமலை வாழும் ஈசனே, உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே, உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே. மணலுருவாய் அமர்ந்தவனே, அகிலமெல்லாம் காப்பவனே.
திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலையின் உச்சியில் இன்று மாலை ஏற்றப்படுகிறது மகா தீபம். மலையேற பக்தர்களுக்கு அனுமதி இல்லாத நிலையில் 15,000 காவலர்கள் தீவிர கண்காணிப்பு. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து 36,000 கன அடி நீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சேலத்தில் கெங்கவல்லி சுவேத நதியில் வெள்ளப்பெருக்கு. ஓராண்டுக்கு முன் கட்டப்பட்ட தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. ஆறுகள் அருவிகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பொழிந்த கனமழை. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 440 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 57,840 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.